இந்த வாட்டி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நம்பர்ஸ் இல்லாமல் பேஸ்ட் ஆன் பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் வச்சு நம்ம பேச. ஸோ 5 டாக்டர்ஸ்க்கு கால் பண்ணி எல்லாருமே நோன்னு சொல்லிட்டாங்களா உனக்கு? ஃபர்ஸ்ட் திங் பார்த்தனா யூஎஸ் வந்து எல்லாமே எம்ப்ளாயர் பேஸ்டு தான். த பீப்புள் வாண்ட் டு நோ. அதனால டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐ திங்க். ஸோ டிடக்டபிள் அப்படின்னு நீ சொல்கிறல, எக்ஸாக்டாக அது என்னதுன்னு கேன் யூ எக்ஸ்பிளைன்? ஸோ ஜெர்மனியில் வந்துட்டு என்னோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஹேட் டு பே 0. ஹாஸ்பிட்டல் விசிட்டுக்கு அப்புறமா டெலிவரி சார்ஜஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லைக் என்னென்ன டாக்டர் வந்து நம்மளை பார்க்குறாங்களோ அந்த எல்லா டாக்டர்ஸும் தனியாக அவங்களுக்குன்னு ஒரு பில் வச்சுருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 16 பேர் கால் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் நான். எனக்கு அந்த நான் சொல்கிறேன்ல ஒரு பெரிய லிஸ்ட்டு. சிக் விசிட்னா தட் யூ ஹேவ் டு பே, ரைட்? அது வந்து தனி மீட்டர். ஹலோ எவ்ரிவன், வெல்கம். நான் ஹேமா ஜெர்மனிலேருந்து பேசுகிறேன். நான் ராகவி யூஎஸ்லேருந்து பேசுகிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம நட்பு ஓவர்சீஸில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஜெர்மனி அண்ட் யூஎஸ்ஏயில் இருக்கிற ஹெல்த் கேர் சிஸ்டம் பற்றி பேச போகிறோம். அண்ட் இந்த வாட்டி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நம்பர்ஸ் இல்லாமல் பேஸ்ட் ஆன் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் வச்சு நம்ம பேச போகிறோம். தட்ஸ் ரைட். ஸோ எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாக நாங்கள் ஹெல்த் கேரில் என்னென்னலாம் படித்தோம் அப்படின்றத இன்றைக்கி வந்து நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இட் டு தி எபிசோட். நான் ஜெர்மனிக்கு வந்ததோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு ஆரம்பிக்கலாம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஜெர்மனிக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு எல்லோரும் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து நீ ஃபஸ்ட்டு சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவியா? அதை நம்ம போன எபிசோடில் கவர் பண்ணியிருந்தோம், கரெக்டாக? ஸோ சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே நம்ம எம்ப்ளாயர் மோஸ்ட்டாக வந்து நம்ம கிட்ட கேட்பாங்க உங்களுக்கு வந்து எந்த இன்சூரன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேர் ஆர் 2 இன்சூரன்ஸ், ஜென்ரல் அண்ட் ஜென்ரல் வந்து பப்ளிக் இன்சூரன்ஸ், ஓகே, அண்ட் ப்ரைவேட் இன்சூரன்ஸும் இருக்குது. பட் வி ஆர் நாட் கோயிங் டு கவர் ப்ரைவேட் இன்சூரன்ஸ் இன் டீட்டெயில் given that majority of them go with the public insurance, right? So it's more fair to continue with what's relevant for majority of us. So அதனால வந்துட்டு so yeah, going back, first வந்த உடனே வந்து நம்ம இன்சூரன்ஸ் அன்மெல்டு, அதாவது சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு இன்சூரன்ஸ் தான் நம்ம வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணுவோம், ஓகே? ஸோ டிகே, ஏஓகே, பார்மர், டிஏகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மெயின் பப்ளிக் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. இதிலிருந்து நம்ம சூஸ் பண்ணி எம்ப்ளாயர்கிட்ட சொல்லணும். அண்ட் எம்ப்ளாயர் வந்துட்டு வில் ஹேண்டில் மோஸ்ட்லி த பேப்பர் ஒர்க் அண்ட் எவ்ரி திங் ஃபார் அஸ். ஸோ நம்மளோட கான்ட்ரிபியூஷன் வந்துட்டு சேலரியிலேருந்து டிடெக்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகே. ஸோ இப்போ இது வந்து இன்சூரன்ஸ்னால் நீ லம்பாக நம்ம இந்தியாவில் எப்படி பே பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணணுமா, இல்லை இது சேலரியிலேருந்து ஒரு சர்டன் பர்சன்டேஜ் போயிட்டே இருக்கிற மாதிரியான டைப் ஆஃப் இன்சூரன்ஸ்? ஆமாம், எக்ஸாக்ட்லி. ஸோ நானும் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அது இந்தியாவில் வந்துட்டு நம்ம லம்சமாக பே பண்ணுவோம், கரெக்டாக? மேஜர்லி அதாவது நம்மளோட ஆஃபீஸ்லேயே இல்லைன்னா நம்ம தான் வந்துட்டு ஃபுல்லாக லம்சம்பாலாம் பே பண்ணுவோம். ஸோ அது அந்த மாதிரி கிடையாது. இட்ஸ் அ பிக் ரிலீஃப். மந்த் அண்ட் மந்த் வந்துட்டு நம்ம சேலரியிலேருந்து ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் போகும். ஸோ ஜஸ்ட் டு கிவ் அ குவிக் ஓவர்வியூ ஆஃப் பப்ளிக் இன்சூரன்ஸ் அண்ட் ப்ரைவேட் இன்சூரன்ஸ். ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா, யார் வந்து பப்ளிக் இன்சூரன்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி எம்ப்ளாயீஸ், அதாவது சேலரிடு எம்ப்ளாயீஸ், ஓகேவா? ப்ரைவேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்துட்டு ரொம்ப ஹை ஏர்னர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க, அதுக்கப்புறமா ஃப்ரீலான்சிங்கில் இருக்கிறவங்களாம் வந்துட்டு மோஸ்ட்டாக ப்ரைவேட் இன்சூரன்ஸ்க்கு போவாங்க. அண்ட் காஸ்ட், ரெண்டு இன்சூரன்ஸ்க்கும் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 16 to 18% ஆஃப் த சேலரி வந்துட்டு யூ வில் பே ஃபார் பப்ளிக், ஓகேவா? அதில் வந்துட்டு பாதி தான் வந்து நம்ம பே பண்ணுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் 16%னா 8% தான் வந்து நம்ம பே பண்ணுவோம். மீதி 8 வந்துட்டு நம்மளோட எம்ப்ளாயர் பே பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக நீ பே பண்ணுறது வாட் எவர் இஸ் தி 16 to 18னா அதில் ஒரு ஹாஃப் தான் நீ பே பண்ணுவ, ஓகேவா? ஆனால் வந்து ப்ரைவேட் ஹெல்த் இன்சூரன்ஸில் ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரீமியமாக இருக்கும், ஓகே? ஸோ இது வந்து என்ன அட்வான்டேஜ் பப்ளிக்லனா, ஃபேமிலிக்கு வந்துட்டு ஃப்ரீ கோ கவரேஜ், ஓகே? ஆனால் ப்ரைவேட் ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு வந்து நீ பே பண்ணுறது ஃபிக்ஸ் ப்ரீமியம் கம்மியாக இருக்கும். பட் ஈச் ஆஃப் த பர்சன் லைக் இன் உங்களோட டிபெண்டன்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு செப்பரேட்டாக நீ பே பண்ணணும். And specialists, suppose for example if you want to go consult a neurologist or a diabetologist, அந்த மாதிரி எதுனா போகணும் அப்படின்னா a referral is needed for general health insurance. ஆனால் ப்ரைவேட்டுக்கு அந்த மாதிரி இல்லை. You can just walk in and get an appointment. And நீ யங் அண்ட் ஹெல்த்தியாக இருந்தால் உனக்கு வந்துட்டு ஸ்லைட்லி ஆர் ஓவர் பேயிங் வித் பப்ளிக் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஏன்னா வந்து நீ ஒரு பெரிய பர்சன்டேஜ் பே பண்ணிகிட்டே இருக்க, பட் யூ நாட் ஆக்சுவலி யூஸிங் இட். பட் வந்துட்டு இது வந்துட்டு ப்ரைவேட் ஹெல்த் இன்சூரன்ஸில் இட்ஸ் அ குட் டீல், ஓகே? நீ வந்துட்டு யங் அண்ட் ஹெல்த்தியாக இருந்தேன்னா. அண்ட் வயசானவங்க உங்கள் ஃபேமிலியில் அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா
public health insurance is a good deal, okay? And here private health insurance can get a bit expensive. And switching back வந்துட்டு public health insurance is easy, but once you've moved to private, switching back to public is very very important. And இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜாப் போச்சுன்னா பப்ளிக் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்துட்டு கண்டினியூஸ் டு பி தேர் ஃபார் யூ, பட் ப்ரைவேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் அந்த மாதிரி இல்லை. யூ ஹாவ் டு பே, அந்த ப்ரீமியம்ஸ் நீ கட்டிகிட்டே இருக்கணும். ஓகே. ஸோ இப்போது இன்சூரன்ஸை வந்து நீ போட்டுட்டு அண்ட் தென் வாட்ஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்? இன்சூரன்ஸ் கிடச்சதுக்கு அப்புறமா வாட் யூ நீட் டு டு? ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப். என்னன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் திங் தட் யூ டூ ஆஃப்டர் யூ கெட் யுவர் இன்சூரன்ஸ் ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸ் கார்டு இஸ் ஃபைண்ட் அ ஃபேமிலி டாக்டர். அது வந்து ஹவுஸ் ஹார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உன்னுடைய ஏரியாலேயே வந்துட்டு நீ வந்துட்டு கால் பண்ணி கேட்கணும், இல்லைனா விசிட் பண்ணணும். நிறைய தடவை வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, சாரி வி ஆர் நாட் அக்செப்டிங் நியூ பேஷண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ நீ எப்படி ஜாபுக்கு அப்ளை பண்ணுவியோ அந்த மாதிரி நான் போயிட்டு என்ன நீங்கள் சேர்த்துக்கிறீங்களா புது பேஷண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வி ஹாவ் டு நாக் த டோர்ஸ் அண்ட் ஆஸ்க். எனக்கெலாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது நான் ஒரு பெரிய சிட்டி போயிருந்தேன். அண்ட் ஐ திங்க் ஒரு எங்கள் ஏரியாலேயே வந்துட்டு ஒரு 5-6 டாக்டரை சுற்றி பார்த்து அண்ட் ஃபைனலி ஐ ஹேட் டு டிசைட். ஸோ 5 டாக்டர்ஸ்க்கு கால் பண்ணி எல்லாருமே நோன்னு சொல்லிட்டாங்களா உனக்கு? கால் இல்லை, நேராக போய் கூட நேராகவே. ஆமாம், ஐ ஈவன் வெயிட்டட் ஃபார் லாங் டைம், பட் ஸ்டில் அவங்க வந்துட்டு இல்லைங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. கடைசியாக போய் ஒரு பை லக் ஐ காட் அ டாக்டர் அண்ட் அவங்ககிட்ட போய் ஒரு ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி ஒரு பெரிய ப்ரொசீஜர்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பண்ணிவிட்டு லக்கிலி ஐ காட் த்ரூ த 6th or 7th, ஐ கேனாட் எக்ஸாக்ட்லி ரிமெம்பர், பட் ஒரு பெரிய லிஸ்ட்டுக்கு அப்புறமா தான் எனக்கு கிடச்சிச்சு. வாட் அபவுட் யூஎஸ்? யூஎஸில் வந்து ஐ திங்க் இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட், ரைட்? ஸோ இமிக்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த சுச்சுவேஷன் கிடையாது. நீ சொன்ன அந்த ப்ரைவேட் செக்டர் இருக்குல்ல, அது வந்து சவுண்ட்ஸ் மோர் லைக் ஹவு யூஎஸ் ரன்ஸ் தேர் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் ஹியர். ஸோ இப்போ வந்து த ஃபர்ஸ்ட் திங் பார்த்தனா, யூஎஸ் வந்து எல்லாமே எம்ப்ளாயர் பேஸ்டு தான். இப்போது நீ எம்ப்ளாய்டாக இருக்க அப்படின்னும் போது நீ ஒரு சர்டன் பர்சன்டேஜ் போடுவ, உன்னோட எம்ப்ளாயர் ஒரு சர்டன் பர்சன்டேஜ் போடுவாங்க. ஸோ யூல் பி கவர்டு, கரெக்டாக? ஸோ இந்த மாதிரியான பிளான்ஸ் தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நீ எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸே வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா, உங்களுக்கு ஹெச்ஆர் வந்து அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் கையில் கொடுத்துட்டு இதெல்லாம் ஃபில் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு வந்து ஐயோ இதெல்லாம் வந்து என்ன அதில் சூஸ் பண்ணணும்னே தெரியாது. நம்ம பார்த்ததெல்லாம் வந்து இன்டர்நெட்டில் பிளானை சூஸ் பண்ணுறது, டேரிஃப் பார்த்து சூஸ் பண்ணுறது, ஃபோனில் என்ன நெட்வொர்க் போகலான்னு சூஸ் பண்ணுறது, அதெல்லாம் தான் நம்ம பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட். நிறைய கூகுள் பண்ண வேண்டியதாக இருந்தது, லைக் கண்டினியூஸ்லி. அதுக்கப்புறமா இந்த கோபே, டிடக்டபிள், அவுட் ஆஃப் பாக்கெட் மேக்ஸிமம், இதெல்லாம் வந்து இந்த டேர்ம்ஸ்க்கு யூஸ் ஆகி அதுக்கப்புறமா நான் வந்து சூஸ் பண்ணணும் நம்ம பிளானை. ஸோ அதெல்லாம் தெரியலை அப்படின்னா யூ டூ நாட் ஹாவ் டு ஆப்ட் இன் ரைட் அவே. ஸோ டைம் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லா பிளான்ஸோடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், நீ சொல்லிகிட்டு இருக்கும்போது, ஸோ ஜெர்மனியில் வந்து நீ சொன்ன இன்சூரன்ஸ் நம்மளுக்கு கிடச்சதுக்கு அப்புறமா வந்து லைக் இப்போ ப்ரைமரி ஃபிசிஷியனோ இல்லை யாரையாவது நம்ம போய் கால் பண்ணணும், இல்லை நம்ம மீட் பண்ணணும்னா அது எவ்வளோ டிஃபிகல்ட்னு எனக்கு தெரிஞ்சு. ஐ திங்க் தட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் இன் யூஎஸ். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான் நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் சர்டன் ஃபிசிஷியன்ஸ் வந்து தே வில் டெல் யூ நோ வி ஆர் நாட் அக்செப்டிங் எனி நியூ பேஷண்ட்ஸ், லைக் எஸ்பெஷலி பீடியாட்ரிஷியன்ஸ், ரைட்? அதுதான் ரொம்ப டிஃபிகல்ட்டு. ஜென்ரல் ஃபிசிஷியன் கண்டிப்பாக கிடச்சிரும். பட் ஐ திங்க் தேர் ஆர் லிமிட்டேஷன்ஸ். பட் நார்மலாக வந்து ஈஸியாக உன்னால் ஒரு ஆப்ஷன் இல்லைனா இன்னொரு ஆப்ஷனுக்கு கண்டிப்பாக போயிட முடியும். ஸோ ஐ திங்க் இட்ஸ் கீ தட் யூ ஃபைண்ட் சம் ஒன் ஹூஸ் இன் யோர் நெட்ஒர்க் அஸ் வெல். அது இன் நெட்ஒர்க் இல்லாமல் அவுட் ஆஃப் நெட்ஒர்க் போயிடுச்சுன்னா தான் இட் வில் பிகம் அ பிகர் இஷ்யூ யூஎஸில். ஸோ யூ திங்க் இட்ஸ் கன்சிடரபிளி ஈஸி டு ஃபைண்ட் அ டாக்டர், ஜென்ரல் ஃபிசிஷியன் இன் யூஎஸ்ஏ, ரைட்? யா, ஐ திங்க் ஸோ. ஆனால் இப்போது வெயிட் டைம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட அப்பாயின்மெண்ட்ஸ் ஓப்பன் ஆகிறது ஐ திங்க் இட் வில் டேக் சம் டைம், ரைட்? ஸோ அதை வந்து நீ மைண்டில் வச்சுக்கணும். ஸோ அந்த இப்போது 6 வீக்ஸோ இல்லை 8 வீக்ஸோ அவங்களோட வெயிட் டைம் இருக்குது அப்படின்னும் போது நீ வேறு ஆப்ஷனுக்கு போகிறது பெட்டரு. உன்னோட கிரிட்டிகாலிட்டியை பொறுத்தும் இருக்குல்ல. சம்திங் தட்ஸ் இமீடியேட், சம்திங் யூ நீட் டு கெட் இன் டு ரியல் குவிக்லி. ஸோ அப்போ வந்து அந்த வெயிட் டைம் டசன்ட் மேட்டர். அது ஆனால் சர்டன் சிச்சுவேஷன்ஸில் யூ நீட் டு பைபாஸ் தோஸ் வெயிட் டைம்ஸ் பை கோயிங் வித் அ டிஃப்ரெண்ட் ஆப்ஷன். ஓகே, ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் அ ஹார்ட் ரியாலிட்டி, ரைட்? ஃபார் த வியூவர்ஸ், நம்ம இந்தியாவில் இருக்கும்போது we will just walk in and நம்ம சம்டைம்ஸ் வந்துட்டு it will be very traumatizing to even wait in the reception area. நம்ம என்னடா இது எங்கள் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு.
But this is the, like awakening reality of western world. இங்க வந்துட்டு கொஞ்சம் நம்ம ஊர் கம்பேர் பண்ணும்போது இந்த அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது அண்ட் ஆக்சஸ் டு ஹெல்த் கேர் வந்துட்டு குவாலிட்டி ஹெல்த் கேர் அப்புறமா ஃப்ரீ ஹெல்த் கேர் இதெல்லாம் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்கேல். பட் ஆக்சசபிள் நம்மளுக்கு வேணும்னும் போது டக்குன்ட்டு எப்படி கிடைக்குதுன்னும் போது ஐ திங்க் இந்தியா இஸ் டெஃபினெட்லி பெட்டர் இன் தட் கேஸ் கம்பேர்ட் டு ஜெர்மனி அண்ட் யூஎஸ்ஏ. ரைட்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசுவோம். ஓகேவா? பிகாஸ் எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு நோ ரிகார்டிங் தட். ரைட்? ஓகே, சரி, நீ சொல்லு. த பீப்புள் வாண்ட் டு நோ. அதனால் டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஐ திங்க். எந்து வந்து ஸோ என்னுடைய எம்ப்ளாயரோடைய பேஸ்ட் இன்சூரன்ஸ் பிளான் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ யோர் சைல்டு வில் ஆல்சோ பி எலிஜிபிள் ஃபார் இட் ஆஃப்டர் தேர் பார்ன். ஸோ அதுதான் வந்து ஒரு பேசிக் டிஃப்ரென்ஸ். அதாவது அவங்களே ஆட்டோமேட்டிக்காக என்ரோல் ஆக மாட்டாங்க. நீ உங்கள் இன்சூரன்ஸ்க்கு கால் பண்ணி ஐ திங்க் யூ வில் ஜஸ்ட் ஹாவ் டு ஆட் தம் ஆஸ் அ டிபெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க பிறந்த 1 மந்த்துக்குள்ளவே நீ வந்து அவங்கள ஆட் பண்ணியே ஆகணும். அப்படி இல்லைனா யூ ஹாவ் டு go in for a different type of insurance. அது வந்து ஒரு key note I think for any new moms. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம எம்ப்ளாயர் மூலயமா போனாலும் அந்த ஹாஸ்பிட்டல் விசிட்டுக்கு அப்புறமா டெலிவரி சார்ஜஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லைக் என்னென்ன டாக்டர் வந்து நம்மளை பார்க்குறாங்களோ அந்த எல்லா டாக்டர்ஸும் தனியாக அவங்களுக்குன்னு ஒரு பில் வச்சுருப்பாங்க. ஸோ உனக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு பில் வரும், அது வந்து அம்மாவுக்கு வரும். ஹாஸ்பிட்டல்லேருந்து குழந்தைக்கு தனியாக ஒரு பில் வரும். பிகாஸ் அவங்களுக்கு அந்த பீடியாட்ரிஷியன் இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன சர்வீசஸ் பண்ணாங்களோ அதுக்கு தனியாக பில் வரும். இப்போ டெலிவரிக்கு முன்னாடி மாம்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் தேர் சூஸிங் ஃபார் எபிடியூரல் ஒரு அனஸ்தீஷியா சூஸ் பண்ணுறாங்க இல்லை சி செக்ஷன், அதுக்கெல்லாம் தனியாக அந்தந்த டாக்டர்ஸ் வந்து நம்மளுக்கு அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்கல்ல, அவங்கக்கிட்ட இருந்து தனியாக பில் வேறு வரும். இதெல்லாம் தான் வந்து ஹிடன் பில்ஸ். ஸோ யூ ஹாவ் டு வாட்ச் அவுட் ஃபார் தோஸ் பில்ஸ். அண்ட் நீங்கள் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது பெட்டர். உங்களுக்கு அந்த மாதிரியான ஹாஸ்பிட்டல் சார்ஜஸ் லம்பாக வருது அப்படின்னும் போது கால் பண்ணி இதெல்லாம் நான் பார்த்தேன், இதெல்லாம் எனக்கு பண்ணாங்களா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பே பண்ணுறது வந்து ஐ திங்க் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஹியர். ஸோ இது வந்து எப்படி சொல்கிறது, நான் போனேன் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரியே இருக்காது. யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் அபவுட் what expenses there are after your insurance coverage. Okay, I have a question here. So நீ சொல்லியிருந்தல இந்த மாதிரி your employer would pay, அதாவது நீ ஏற்கனவே இன்சூரன்ஸ்க்கு பே பண்ணியிருப்பேன், on top of that you have to pay out of your pocket as well டெலிவரிக்கு. Right. But what about the actual initial insurance cost in Germany? மாதிரி நீ பாதி உன் எம்ப்ளாயர் பாதி பேசுவாங்களா? I'm sorry if I missed it, if you already mentioned. So employer வந்து I think they will put in around 60% to 70%. So நீ வந்து 30 to 40% போடுற மாதிரி இருக்கும். So it depends on which employer you choose. அதே மாதிரி உன்னுடைய பெனிஃபிட்டுக்கு வேறு இருக்கும், உன்னோட டிபெண்டன்ஸோட பெனிஃபிட்ஸ் வேறு இருக்கும். ஸோ எம்ப்ளாயர் வந்து உனக்கு அந்த 70% போடுறாங்கன்னா உன்னோட டிபெண்டன்ஸ்க்கும் அதே 70% போடுவாங்கன்றது கிடையாது. பட் யூ ஹாவ் அன் ஆப்ஷன் டு கோ த்ரூ யுவர் எம்ப்ளாயர் ஜஸ்ட் டு மேக் தீஸ் பில்ஸ் அண்ட் எவ்ரி திங் ஈஸியர் ஃபார் யூ. அதனால நிறைய பேர் அப்படியே இப்போது குழந்தை இருக்குது அப்படின்னா மாம் அண்ட் சைல்டு வில் கோ த்ரூ த சேம் இன்சூரன்ஸ். ஓகே. ஸோ அண்ட் ஒன் மோர் திங் வந்து இதில் என்ன இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னா இந்த டிடக்டபிள்ஸ் இருக்குல்ல. ஸோ நீ வந்து அந்த சர்டன் டிடக்டபிளை மீட் பண்ணாதான் உன்னோட இன்சூரன்ஸ் வந்து கிக்கன் ஆகும். ஸோ 99% வந்து கவரேஜ் இருக்கும். ஆனால் நீ அந்த டிடக்டபிள் வந்து இப்போது 3,500 அப்படின்னா நீ அந்த 3,500 உன்னோட அவுட் ஆஃப் பாக்கெட்லேருந்து நீ பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து அதை கவர் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்கன்னா இன்சூரன்ஸ் கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பில்ஸும் இன்சூரன்ஸில் கவர் ஆகிடும்னு நினைப்பாங்க. பட் தட்ஸ் நாட் த கேஸ். நீ வந்து இனிஷியலாக நீ வந்து அந்த பில்லிங்கை கிக் ஸ்டார்ட் பண்ணுறதே இன்சூரன்ஸ் இருக்கிற அந்த பர்சன் தான். ஸோ நான் அதை கிக் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ 1,500 என் டிடக்டபிள்னா அதை மீட் பண்ணணும். அதுக்கப்புறமா த ரெஸ்ட் வில் பி கவர்ட் பை மை இன்சூரன்ஸ். ஓகே. I honestly don't get what is deductible and things, but I think we should be able to relate. So deductible அப்படின்னு நீ சொல்கிறல, எக்ஸாக்டாக அது என்னதுன்னு can you explain? ஸோ இப்போது நான் ஒரு இன்சூரன்ஸ் பிளான் சூஸ் பண்ணுறேன். அந்த இன்சூரன்ஸ் பிளானில் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் நான் அந்த இன்சூரன்ஸ்க்கு எவ்வளோ
காசு போடணும் அப்படின்றது தான் வந்து டிடக்டபிள். ஓகே. ஸோ இப்போ நான் ஹாஸ்பிட்டல் ஒரு விசிட் போகிறேன் அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கப்புறமா என்னோடய லேப் செக்கப்புக்கு எக்ஸ்ரேஸ்க்கு எனக்கு ஒரு காசு வருதுல்ல, அதில் வந்து நான் வந்து என்னுடைய மணியை எவ்வளோ போடுறேன் அப்படின்றது தான். நீ இன்சூரன்ஸ்க்கு பே பண்ணுவேன் மந்த்லி, உன்னோடைய சேலரியிலேருந்து போகிறது இல்லாமல் இந்த டிடக்டபிளை நீ மீட் பண்ணும். இதை வந்து எப்படி சொல்லலாம்னா அதுதான் வந்து இட்ஸ் லைக் அ டியர் சிஸ்டம் மாதிரி. ஓகேவா? ஸோ நீ இந்த லிமிட்டை ஹிட் பண்ணதுக்கு அப்புறமா தான் உன்னோட இன்சூரன்ஸ் வந்து கிக்கன் ஆகும். ஸோ நீ 1500 வரைக்கும் நீ பே பண்ணிட்டனா உன் இன்சூரன்ஸ் கிக்கன் ஆகும். அதனால யூஸ்வலாக எல்லாரும் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் விசிட்ஸ் எல்லாத்தையும் வந்து they'll try to club it together within that fiscal year. ஸோ அந்த ஜூலைலேருந்து ஜூன்குள்ளே நீ வந்து உன்னோட டிடக்டபிளை மீட் பண்ணணும். இல்லைனா நெக்ஸ்ட் இயருக்கு திரும்ப அந்த டிடக்டபிள் ரேஞ்ச் வந்து 0 ஆகிடும். ஓகே. ஸோ இட்ஸ் நாட் லைக் அக்ரூவலும் கிடையாதுல்ல. ஏன்னா 1500 இருக்குன்னா அந்த 1500 உனக்கு லைஃப் லாங் வராது. அந்த 1 இயரில் நீ 1500 ஹிட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா உன் இன்சூரன்ஸ் கிக்கன் ஆகும். பட் சர்டன் திங்ஸ் லைக் ப்ரெக்னன்சி அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இட் வில் பி கவர்ட் ஆஸ் ப்ரிவென்டிவ் கேர் தனியாக கவரேஜ் இருக்கும். அதுக்கு நீ வந்து டிடக்டபிள் மீட் பண்ணோன்னு கிடையாது. பட் திஸ் இஸ் வை இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். யூ ஹாவ் டு ரீட் த ஃபைன் பிரிண்ட் ஆஃப் த இன்சூரன்ஸ் பிளான். உங்களோட எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்கள் படித்து பார்த்துட்டு அதை புரிஞ்சுக்கணும். டிடக்டபிள்னா என்ன, கோபேனா என்ன, நான் எவ்வளோ என்னோட அவுட் ஆஃப் பாக்கெட் நான் போடுற மாதிரி இருக்கும் அப்படின்றத ரொம்ப ரொம்ப தெளிவாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே. ஓகே. ஸோ in terms of Germany, it will be a very short thing to say. நம்ம USA தான் இந்த விஷயத்தில் நிறைய கவர் பண்ண வேண்டியது வந்து பிகாஸ் ஆப்வியஸ்லி we had a lot of things, right? ஸோ ஜெர்மனியில் வந்துட்டு டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் ஐ had to pay 0. ஓகே. இன்ஃபேக்ட் எனக்கு வந்துட்டு விபேக் டெலிவரி, அதாவது வஜைனல் பர்த் ஆஃப்டர் சி செக்ஷன், ரைட்? ஸோ அவங்கெல்லாம் வந்து சி செக்ஷன் வந்துட்டு இஸ் அ லாஸ்ட் ரிசார்ட். ரொம்ப நான் வந்து போய் கெஞ்சுறேன், தயவு செஞ்சு எனக்கு வந்து சி செக்ஷன் பண்ணுங்க, என்னால் முடியல அப்படின்ற. அவங்க there is no reason to perform C section அப்படின்னு சொல்லிட்டு they made me wait for 3 days and then they performed. And the good thing is because I'm already paying the insurance, என்னுடைய அக்கௌண்ட்ல இருந்தும் போகுது and my employer is also paying half of it. I walked out of the hospital paying 0. லிட்ரலி ஐ ஹேட் டு ஜஸ்ட் டேக் மை செல்ஃப் அண்ட் எனக்கான ட்ரெஸ் கொண்டு போனால் மட்டும் போதும். பேபிக்கு தேவையான திங்ஸ்லேருந்து எனக்கு ஆஃப்டர் த டெலிவரி குழந்தைக்கு வந்துட்டு நான் ஃபீட் பண்ணுறதுக்கு எனக்கு ஜஸ்ட் இன் கேஸ் இஃப் ஐ நீட் அ பிரெஸ்ட் மில்க் பம்ப், அந்த பம்ப் பண்ணுறதுக்கு அது எல்லாமே வந்து டாக்டர் ஹாஸ்பிட்டலே ப்ரொவைட் பண்ணும். அண்ட் எவ்ரி திங் இஸ் கிளைமபிள் த்ரூ தி இன்சூரன்ஸ். உனக்கு ஃபீடிங் பில்லோ கூட தருவாங்க. ஸோ anything at all. Yeah, I mean, see, this is the thing. இது வந்து it is not, one thing is people will say it's free but I paid for that literally through taxes and through insurance. So நான் ஆக்சுவலி என்னோட இதுலேருந்து பே பண்ணுறேன். பட் த குட் திங் ஸ்டில் இஸ் ஓகே, நான் பே பண்ணுறதுக்கான பெனிஃபிட் எனக்கு வந்துருச்சு. ஸோ ஐ வாக்ட் அவுட் சைட் த ஹாஸ்பிட்டல் பேயிங் 0. So which is a good thing. So yeah, so that's a good thing. நான் வந்து ஜெர்மனியில் குழந்தை பிறந்ததுக்கு I literally paid 0, nothing. ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு குழந்தை பிறந்ததை பற்றி பேசிட்டோம். பட் தேர் இஸ் ஆல்சோ another side of the story, right? Pediatricians. ஸோ அங்கே வந்து எனக்கு செக் வச்சுட்டாங்க ஜெர்மனியில் பிகாஸ் it was very very difficult. நான் வந்து கிண்டராட்ஸ் இங்கே ஏன்னா நம்மளுக்கு குழந்தை பிறந்த இடத்துல இருந்தே நம்ம பார்த்துக்க முடியாது. ஓகே. ஸோ கிண்டராட்ஸ்னால் வந்துட்டு குழந்தை பிறக்கிறது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் பிறக்கும். நம்ம கிண்டராட்ஸ்னால் பீடியாட்ரிஷியன் அவங்களெல்லாம் போய் பார்க்குறது ஒரு கிளினிக்கில் தான் மோஸ்ட்டாக செக்கப்லாம் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அது போய் பார்க்குறதுக்கு வந்து நம்ம ஹவுஸ் ஆர்ட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரி இதுவும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அண்ட் ஜென்ரல் ஃபிசிஷியனை விட கிண்டராட்ஸுக்கு டிமாண்ட் இங்கே ரொம்ப ஜாஸ்தி. நான் வந்து ஒரு பெரிய எனக்கு ஒரு ஷீட்டு கொடுத்தாங்க. ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் ஒரு டாக்டர் கிட்ட போகும்போது சாரி வி டோன்ட் ஹேவ் அன் அப்பாயின்மெண்ட், சாரி எங்களால் நியூ பேஷண்ட்ஸ் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டு, அவங்க ஏற்கனவே நிறைய பேர் வந்திருப்பாங்க போல், அதனால பெரிய லிஸ்ட் எடுத்து கொடுத்தாங்க. அதை பார்த்து இதில் இருக்கவங்களை கால் பண்ணுங்க. நான் லிட்ரலி கால் பண்ணேன். ஓகே. ஒரு 20 பேர் இருப்பாங்கன்னா கடைசியாக ஒருத்தவங்களுக்கு, அதுவும் வேறு எங்கேயோ எங்கள் வீட்டிலேருந்து 1.5 மணி நேரம் நான் வந்து ட்ராம் பிடிச்சி ட்ரெயின் பிடிச்சி போகணும். ஸோ அந்த இடத்துல வந்து தான் எனக்கு கிடச்சிச்சு அப்பாயின்மெண்ட். அதுவும் எத்தனை நாள் கழிச்சு.
ஸோ it was such a struggle. எவ்வளோ ப்ராக்டிசஸ்க்கு கால் பண்ணியிருப்பேன் லைக் அந்த எஸ் ஓகே எஸ் வி அக்செப்ட் நியூ பேஷண்ட்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு எத்தனை பேருக்கு நீ கால் பண்ணியிருப்பேன்? எனக்கு தெரிஞ்சு ஒரு 16 பேர் கால் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் நான். எனக்கு அந்த நான் சொல்கிறேன்ல ஒரு பெரிய லிஸ்ட்டு, ஓகேவா? எனக்கு ஐ ஸ்டில் ரிமெம்பர் இட் வாஸ் 20 இன் டோட்டல், பட் ஐ வாஸ் லைக் நான் கடைசியாக எக்ஸாஸ்டிவாக வரும்போது ஐ ஃபவுண்ட் கிண்டராட்ஸ். அண்ட் அவங்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சில பேர் சொல்லுவாங்க வெயிட் டைம் வந்து 6 வீக்ஸு, வெயிட் டைம் வந்து 12 வீக்ஸ் அப்படின்வாங்க. ஆனால் வீல் ஹாவ் சம் செக்அப்ஸ் ரைட் டு பி டன், வேக்சினேஷன்ஸ் டு பி டன். ஸோ ஐ வுட் ராதர் நாட் வெயிட், ஜஸ்ட் மூவ் டு தி அதர் பர்சன் whoever has appointment available in the close time period. Yeah. இது வந்து இந்த டே கேர் சிஸ்டம் மாதிரி தான் இருக்குல்ல, லைக் யூ ஹாவ் டு வெயிட். ஆனால் இதுக்கு தான் வந்து ஐ திங்க் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஐ திங்க் பீப்புள் ஹூ ஆர் மூவிங் அந்த பிளானிங் அப்படின்றது வந்து எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் டு சர்வைவ் இன் போத் பிளேசஸ். யா. Okay, what about US? Finding a pediatrician, how easy is that? ஸோ யூஎஸில் பீடியாட்ரிஷியன் ஃபைண்டிங் வந்து ஐ திங்க் இஸ் ஈஸி. பட் இப்போது இங்கே வந்து மெயினாக வந்து யாரையாவது தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு ஓகே இந்த பீடியாட்ரிஷியன் வந்து நல்லா பண்ணுறாங்க அப்படின்றது மூலியமாக லைக் த்ரூ வேர்ட் ஆஃப் ரெஃபரல்ஸ் அது மூலியமாக போகிறது வந்து ஐ திங்க் இஸ் ஈஸி. அந்த மாதிரி ஓகே இஃப் யூ நோ தட் திஸ் பர்சன் இஸ் ரியலி குட், அவங்கக்கிட்ட நம்ம போயே ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வெயிட் டைம் இருக்கும். பிகாஸ் எவ்ரிபடி நோஸ் தட் தேர் ரியலி குட் பீடியாட்ரிஷியன், ரைட்? பட் ஐ திங்க் என்னோட கேஸில் வந்து ஐ வாஸ் ஜஸ்ட் லக்கி. அந்த பர்சனுக்கு வந்து அப்போ தான் ஒரு கிளைண்ட் அக்செப்ட் பண்ணுறதுக்கு வந்து சான்ஸ் இருந்தது. ஸோ வி வர் ஏபிள் டு கெட் இன். ஆனால் மெஜாரிட்டி நம்ம பார்க்கும்போது யூ கேன் டெஃபினெட்லி ஃபைண்ட் அ குட் பீடியாட்ரிஷியன், அ டீசன்ட் பீடியாட்ரிஷியன் அட்லீஸ்ட். நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லையோ இல்லை கிளினிக்லேயோ உங்களோட நெட்ஒர்க்கில் ஒர்க் பண்ணிங்கன்னா யூ கேன் டெஃபினெட்லி ஃபைண்ட் சம் ஒன். அதே மாதிரி இப்போது யாரும் அந்த செக்கப்பை பண்ண முடியாமல் போகாதுல்ல, நீ சொன்ன மாதிரி அந்த வெல்னஸ் சைல்டு செக்கப் இருக்குது. ஸோ அந்த செக்கப்பை பண்ண முடியாமல் போகாது. பிகாஸ் அந்த ஹாஸ்பிட்டல் வந்து வில் ஹெல்ப் யூ டு கெட் இன் டச் வித் அ பீடியாட்ரிஷியன். ஸோ இவங்க வந்து ஆன் காலில் இருக்காங்க, உங்களுடைய பேபியோடைய 3rd month வெல் சைல்டு செக்கப்பை இவங்க கிட்ட நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஹாஸ்பிட்டல் வந்து தே வில் ஹெல்ப் யூ டெஃபினெட்லி. ஸோ ஐ திங்க் இட்ஸ் ரியலி ஈஸி டு ஃபைண்ட் சம் ஒன் ஹூஸ் இன் யோர் நெட்ஒர்க். அண்ட் நான் வந்து இதை சொல்லிகிட்டே இருக்கேன், லைக் இன் நெட்ஒர்க் அப்படின்றது வந்து இந்த இன்சூரன்ஸ்க்கு ஒரு சர்டன் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் கூட தான் நீ ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றது இருக்குது. ஸோ தே ஆர் ஆல் இன் நெட்ஒர்க். எனிபடி ஹூ இஸ் அவுட் சைட் ஆஃப் தேட், அந்த லிஸ்ட்டில் அவங்க இல்லை அப்படின்னா அவுட் ஆஃப் நெட்ஒர்க். அவுட் ஆஃப் நெட்ஒர்க்னால் நீ நிறைய காசு கட்டுற மாதிரி இருக்கும், நிறைய டிடக்டபிள் மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இட்ஸ் நாட் தட் யூ டோன்ட் கெட் த சேம் கேர், பட் இட் வில் பி வெரி டிஃப்ரெண்ட். பிகாஸ் இந்த இன்சூரன்ஸ்க்கு இந்த ஹாஸ்பிட்டல்ஸோட தான் டைஅப்ஸ் இருக்கும். அதனால் ஸ்டிக்கிங் வித் சம்படி இன் நெட்ஒர்க் இஸ் கோயிங் டு மேக் யுவர் லைஃப் மோர் ஈஸியர். ஓகே. ஸோ ஆக்சுவலி ஜெர்மனியில் வந்து அந்த நெட்ஒர்க் சிஸ்டம் அப்படின்ட்டுலாம் இல்லை. இங்கே வந்துட்டு ஒன் ஆஃப் த ரைட்ஸ் இஸ் எவ்ரி இண்டிவிஜுவல் ஹூஎவர் இஸ் லிவிங் இன் ஜெர்மனி ஷுட் கெட் ஆக்சஸ் டு ஹையஸ்ட் குவாலிட்டி ஆஃப் ஹெல்த் கேர். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ரைட்ஸ் அண்ட் தே ஃபாலோ இட் டு த டி. நோபடி குட், நீங்கள் ஜெர்மனியில் வந்துட்டு இஃப் யூ ஆர் லிவிங் ஹியர் நோபடி ஷுட் கைண்ட் ஆஃப் சே நோ டு யூ, அவங்களை ட்ரீட் பண்ண மாட்டோம் அப்படின்லாம் வந்துட்டு சொல்லக்கூடாது. ஸோ அதனால தான் வந்து சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே உனக்கு ஃபஸ்ட்டு they kind of ask you to focus is this first in the insurance. And குழந்தை விஷயத்தில் வந்துட்டு அதான் பீடியாட்ரிஷியன் கண்டுபிடிக்கிறது வந்துட்டு ஹெல்ப்லாம் பண்ண மாட்டாங்க, நம்மளே தான் கண்டுபிடிக்கணும் அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம். அட் த சேம் டைம் வேக்சினேஷன், அதுக்கப்புறமா இங்கே அந்த சிஸ்டமேட்டிக் ஸ்க்ரீனிங்ஸ் ஃப்ரம் U1 to U11 they call it. ஸோ இது வந்துட்டு எவ்ரி டெவலப்மெண்ட் செக் இஸ் ஃப்ரீ. Okay, and also vaccinations, they are also free. Child vaccinations are mostly free. Mostly there are few things like BCG, Indians for example, அது வந்து இங்கே போட மாட்டாங்க. நான் வந்து இந்தியாவில் வந்து தான் அந்த BCG வேக்சினேஷன் காசு கொடுத்து பே பண்ணி போட்டேன். நான் அது இந்தியாவில் இருக்கும்போது அது இங்கே போட மாட்டாங்க. இட்ஸ் நாட் வெரி காமன் ஹியர். Okay, but yeah, interesting. Yeah, I think that's very similar. So நீ உன்னோட டெவலப்மெண்ட் செக், சைல்டோட டெவலப்மெண்ட் செக் அண்ட் வெல்னஸ் செக், ஸோ அது எல்லாமே வந்து ஐ திங்க் இட்ஸ் கவர்ட் த்ரூ த சைல்ட்ஸ் இன்சூரன்ஸ். அதுக்கெல்லாம் வந்து காசு கிடையாது. த சேம் திங் கோஸ் வித் வேக்சினேஷன்ஸ் டூ. யூ டோன்ட் கெட் அ செப்பரேட் பில். நீ வேக்சினேட் பண்ணாலும் பண்ணலனாலும் உனக்கு தனி பில்லுலாம் வராது. மேபி சர்டன் இன்சூரன்ஸஸில் வந்து இந்த கோபே அமௌண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அதாவது இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னா 100 rupees பே பண்ணுவோம் தெரியுமா நம்ம ஊரில். அந்த மாதிரி இது வந்து ஒரு $10 இல்லை $30 நீ பே பண்ண
பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதர் தென் தட் வேக்சினேஷன்ஸ்க்கும் சரி, வேக்சின்ஸ்க்கும் சரி, வெல்னஸ் சைல்ட் செக்இன்க்கும் சரி, டெவலப்மெண்ட் செக்இன்ஸ் எல்லாமே வந்து இட்ஸ் கவர்ட் அஸ் பார்ட் ஆஃப் த சைல்ட்ஸ் இன்சூரன்ஸ். ஆனால் சிக் விசிட்னா தட் யூ ஹேவ் டு பே, ரைட்? அது வந்து தனி மீட்டர். அது வந்து சிக்கா நீ போயிட்ட அப்படின்னா அது வந்து வேற, அது வந்து கதையே வேற. ஆமாம், ஃபார் மீ அண்ட் ஃபார் த பேபி, யாராக இருந்தாலும் நாங்கள் ஒன்று தாங்க, அந்த மாதிரி தான். ஸோ அது வந்து சிக் விசிட்ஸ் ஆர் நாட் இன்க்ளூசிவ் ஆஃப் தட். இந்த ப்ரிவென்டேட்டிவ் கேர் கீழே வரது எல்லாமே மோஸ்ட்லி இட்ஸ் கவர்ட் பை யோர் இன்சூரன்ஸ். ஓகே ஓகே. இங்கே வந்து சிக் விசிட்ஸ்லாம் ஆஸ் ஐ மென்ஷன்ட் earlier, அது வந்து இட்ஸ் ஆல்ரெடி கவர்ட். ஸோ we need not pay that. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு போவோம். ஓகேவா? அதாவது நம்ம ஷாக் மூமெண்ட்ஸ் பற்றி பேசுவோம்.